எடப்பாடியை வந்து அவங்களோட கூட்டணி வச்சுருக்கும்போது அந்த கருத்துக்கு எது கருத்து பேச முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், அவங்க ஆங்கிலத்தை புறந்தள்ள நினைக்கிறது வந்து இப்போ இந்திய எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணுங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு ஒரு கெடுவாய்ப்பாக வந்து யாரும் ஆங்கிலத்தை விரும்பி கற்கல. வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்ட காலத்தில் அவன் உருவாக்குனதான் இந்த நாட்டு கட்டமைப்பு. நம்ம பல்வேறு நிலப்பரப்புகளாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அதில் இப்போ பல்வேறு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லாம் எந்த நாட்டிலையும் ஆங்கிலம் இல்லை. ஃப்ரான்ஸுனா ஃப்ரெஞ்சு, அப்படி அவன் மொழியில் இருப்பான். தொடர்புக்கு கூட அதை பயன்படுத்திக்கிற மாட்டாங்க. நமக்கு ஒரு தொடர்பு மொழியாக ஒரு கெடுவாய்ப்பாக நமக்கு ஒரு இந்த ஆங்கிலம் தேவைப்படுது. இப்போ நீங்கள் தெலுங்கில் இருக்கீங்க, அவர் கன்னடத்தில் இருக்கிற, ஒரு மலையாளத்தில் இருக்கார், நான் தமிழில் இருக்கிறேன்னா நமக்குள்ளே ஒரு தொடர்பு மொழி தேவைப்படுது. அதுக்கு நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிறோம். அவரவர் மொழி அவரவருக்கு ஒரு தொடர்பு மொழி, அப்படி தான் கட்டமைக்கப்பட்டது. இப்போ இவங்க வந்து அவங்க தாய்மொழியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ மும்மொழி அப்படின்னு மும்மொழி சரி ஏற்போம். எம்மொழி எங்கே இருக்கிறது? எம்மொழியே இல்லாத இன்னொரு மும்மொழிங்கிறத நம்ம ஏற்க முடியல. ரெண்டாவது அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நம்மளுடைய கோட்பாடு வந்து கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும். ஆந்திராவில் தெலுங்கு இருக்கணும், கர்நாடகாவில் கன்னடம் இருக்கணும், எனக்கு தமிழ் இருக்கணும். தொடர்பு மொழி, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அப்படின்னு வைக்கலாம். அதையும் கொள்கை மொழியாக ஆக்கிக்கிட்டு இருக்க முடியாது. இல்லை, பெத்தவ ஒருத்தி தானே இருக்க முடியும். எத்தனை பேரையும் அம்மானு கூப்பிடலாம், ஆனால் பெத்தவ ஒருத்தியான இருக்க முடியும். அந்த ஒருத்தி யாருன்னா எனக்கு தமிழ், உனக்கு தெலுங்கு, அப்படி தான் வச்சுக்கிறணும். அதை விட்டுட்டு அவங்க இந்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த முயற்சியில் இந்த நாடு எவ்வளவு பின்னடைவை சந்திக்க போகுது, எவ்வளோ பெரிய தேச ஒருமைப்பாடுக்கும் இறையாண்மைக்கும் எவ்வளவு இடையூறாக வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அது பாருங்கள், அது எவ்வளோ பெரிய பின்னடைவை கொண்டு வரும்னு உங்களுக்கு தெரியும்.